பெந்தகோஸ்தேயின் பிப்ரவரி மாத இதழ் இளைஞர் பகுதி. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வனத்துறையில் பணிபுரியும் ஒரு கிறிஸ்துவ பெண் தன் உயர் அதிகாரி ஒருவருடன் ஒரு நாள் ஒரு வாகனத்தில் ஒரு அலுவலகத்திற்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள். வழியிலே அவர் சுவிசேஷ கைப்பிரதி ஒன்றினை அவளிடம் கொடுத்து அதை தனக்கு வாசித்து காண்பிக்கும்படி கூறினார். அதிலே தானியேலை கர்த்தர் சிங்கங்களின் கெபியில் அற்புதமான விதத்தில் பாதுகாத்ததை பற்றிய வேதாகம சம்பவம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்பகுதியை அவள் வாசித்த போது அவர், உங்கள் கடவுள் அவ்வளவு பெரியவரா? சிங்கங்களின் வாயை கூட அவர் கட்டி போட்டு விடுவாரா என்று கூறி அவளுடன் வாதாடினார். அவள் அதை குறித்து விளக்கி கூறிய போதிலும் அவர் அதை நம்பாமற் போகவே அவள் இறுதியாக அவரிடம், ஐயா, இது போன்றதொரு சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்தால்தான் நம்புவீர்கள் என்று சொல்லி தன் வார்த்தைகளை நிறுத்திக் கொண்டாள். அவர்கள் அலுவலகத்தை சென்றடைந்த போது அப்பெண்ணுக்கு அறிமுகமில்லாதவர்களான ஒரு கிறிஸ்துவ சகோதரி நுழைவாயிலில் அவளை சந்தித்து, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், நீ அதை பார்க்கப் போகிறாய் என்று கூறினார்கள். வளாகத்தினுள் அப்பெண்ணும் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் பலரும் நடந்து சென்று கொண்டிருந்த போது, அசையாதே, அப்படியே நில் என்று தனக்கு பின்னாக இருந்து ஒருவர் பதற்றத்துடன் கூறும் சத்தத்தை கேட்டு அவள் அங்கேயே தரித்து நின்று விட்டாள். அவள் தனக்கு முன்னாக பார்த்தபோது அவளுக்கு எதிரே பெரிய ராஜநாகம் ஒன்று சுமார் 4 அடி உயரத்திற்கு தன் தலையை உயர்த்தி அவளுக்கு நேராக படம் எடுத்த வண்ணம் சுமார் 1 அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்ததை கண்டாள். அவளுடன் சென்றிருந்த உயர் அதிகாரி உட்பட அவ்வழியே நடந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு திடுக்கிட்டு அவளை விட்டு விலகி ஓடினர். அவர்கள் சற்று தூரத்தில் நின்று கொண்டு சற்றும் அசையாமலும் பதறாமலும் நிற்கும்படி அவளுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தனர். அங்கு தீவிரமாய் வரும்படி பாம்பு பிடிக்கிறவராயிருந்த ஒரு நபருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த சுமார் 100 பேர் அங்கு குழுமி அவளுக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ என்று பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளது இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்று தனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அவளது நினைவில் வந்தன. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:4 என்ற திருவசனம் அப்போது அவளது உள்ளத்திலே உதிக்கவே அவள் அதை விசுவாசித்து அதை தன் மனதில் அறிக்கை செய்து கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது சற்று நேரத்திற்கு முன் அலுவலகத்தின் நுழைவாயிலில் அவளை சந்தித்திருந்த கிறிஸ்துவ சகோதரி அவளுக்கு சற்று அருகில் சென்று, உனக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டுமா என்று கூறி, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை தாழ்ந்த குரலில் பாடினார்கள். அப்பாடலின் ஒரு சரணம் அவர்களது நினைவில் வராததினால் அதை அவர்கள் பாடாமல் விட்டுவிட்டார்கள். அப்போது இப்பெண் அந்த சரணத்தை அவர்களுக்கு நினைவூட்டவே அதையும் அவர்கள் பாடினார்கள். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் என்பதே அந்த சரணமாகும். அந்த சகோதரி அந்த சரணத்தை பாடிக்கொண்டிருந்த போதுதானே அப்பெண்ணுக்கு முன்பாக சுமார் அரை மணி நேரமாக படமெடுத்து நின்று கொண்டிருந்த அந்த ராஜநாகமானது கொஞ்சம் கொஞ்சமாக தலை வணங்கி தரையிலே படுக்க ஆரம்பித்தது. அவர்கள் அந்த சரணத்தை பாடி முடித்த போது அது முழுவதுமாக தரையில் படுத்துவிட்டது. அந்நேரத்தில் பாம்பு பிடிக்கிற நபர் அங்கு வந்து சேர்ந்தார். அதுவரை நடந்த யாதொன்றையும் அறிந்திராத அவர் அந்த பாம்பின் தலையை பிடித்து அதை தூக்கி பார்த்து, இந்த பாம்பு செத்துவிட்டதே, செத்துப்போன பாம்பின் முன்பாக நீ அரை மணி நேரமாக நின்று கொண்டிருந்திருக்கிறாயே என்று அவளிடம் கூறினார். அந்த பாம்பை அவர் அளந்து பார்த்தபோது அது 12 அடி நீளமுள்ளதாக இருந்தது. சம்பவித்தவைகள் எல்லாவற்றையும் கண்கூடாக கண்ட உயர் அதிகாரி அது முதல் தன் குடும்பத்தாருடன் கர்த்தரை பின்பற்றுகிறவரானார். அக்கிறிஸ்தவ பெண் தான் சற்றும் எதிர்பார்த்திராத நேரத்தில் சந்தித்த இக்கட்டானதொரு சூழ்நிலையில் தன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவளாய் இருந்ததினால் ஒரு பெரிய ஆபத்திற்கு தப்புவிக்கப்பட்டதுமின்றி அதன் முடிவில் அவள் தேவநாமத்தின் மகிமைக்காக ஓர் அற்புத சாட்சியும் ஆனாள். அருமை வாலிபனே, இப்புத்தாண்டில் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று தேவன் உன்னை நோக்கி கூறுகிறார்.
தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி நீ அவரை விசுவாசிப்பாயாக. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:13-15 வரை என்று உரைத்தவர் தம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை மேற்காணும் உண்மை சம்பவம் நிரூபிக்கிறதன்றோ. ஒரு சந்தர்ப்பத்தில் யூதா ராஜ்யத்துக்கு விரோதமாக அதன் சத்துருக்களாகிய சில ராஜாக்கள் ஏகமாய் கூட்டங்கூடி துராலோசனை பண்ணிக் கொண்டிருந்த போது அதன் நிமித்தம் கலக்கமுற்றிருந்த யூதாவின் ராஜாவையும் தேவஜனங்களையும் நோக்கி வந்த தேவனுடைய சத்தம் யாது? நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். ஏசாயா 7:2-9 வரை என்பதே. உன் சோதனையில் நீ தோற்றுப் போவாய் என்று உன்னை நோக்கி வரும் எதிர்மறையான சத்தம் உன்னை கலங்கப் பண்ணுகிறதா? அது கர்த்தரிடத்தில் இருந்து வந்த சத்தம் அல்ல, மாறாக அது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற சாத்தானிடத்தில் இருந்தே வந்ததாகும். அவன் சொல்லுகிறவைகளை நீ உன் ஆவியில் ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றுக்கு எதிர்த்து நிற்பாயாக. உன் வியாதியில், உன் பிரச்சனையில், உன் சோதனையில் உனக்கு ஜெயமளிக்கிறவராக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே உன் சோதனைகளின் மத்தியில் கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை மாத்திரம் நீ கவனித்து கேட்டு அதை விசுவாசித்து அவரை துதிப்பாயாக. உன் சூழ்நிலைகளை இமைப்பொழுதில் மாற்றி உனக்கு ஜெயமளிக்கும் வல்லமை அவருடைய வார்த்தையில் உண்டு. ஆகவே நீ பயப்படாமல் அமர்ந்திருப்பாயாக. கர்த்தராகிய இயேசு இப்பூமியில் இருந்த நாட்களில் ஜெப ஆலய தலைவன் ஒருவன் அவரிடத்தில் வந்து மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த தன்னுடைய மகளை சுகமாக்கும்படி தன் வீட்டிற்கு வரும்படியாக அவரை மிகவும் வருந்தி வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போகிற வழியிலே அவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று கூறவே அவனுடைய உள்ளம் துயரத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்தது. அப்போது கர்த்தராகிய இயேசு அவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று உரைத்தார். அப்போது அவன் அவரது வார்த்தைகளில் விசுவாசம் வைத்து அவரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அவர் அவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். மார்கு 5:22-42 வரை. தேவ பிள்ளையே, மனுஷ சத்தங்கள் உன்னை கலங்க பண்ணுகிற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் நீ பயப்படாதே, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்போது அவரது அதிசய செயல்களை நீ காண்பாய். அப்போஸ்தலர் பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் கப்பற் பயணத்தில் ஒரு கொடிய புயலில் சிக்கிக் கொண்ட போது, பவுலே, பயப்படாதே, நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போஸ்தலருடைய தடபடிகள் 27-24 என்று தனக்கு உரைக்கப்பட்ட தேவ வாக்கினால் திடனடைந்து தன் சக பயணிகளையும் திடப்படுத்தினார். அவர்கள் ஒரு தீவில் கரை சேர்ந்தனர். அவ்வேளையில் உண்டாயிருந்த அடைமழையின் நிமித்தம் அவர்கள் குளிர் காயும்படி அத்தீவார் நெருப்பு மூட்டி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர். அப்போது அப்போஸ்தல பவுல் சில விறகுகளை வாரி அவற்றை அந்த நெருப்பின் மேல் போடுகையில் அவ்விறகுகளுக்கு இடையே மறைந்திருந்த விரியன் பாம்பு ஒன்று அவருடைய கையை கவ்விக்கொண்டு அவருடைய கையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவரோ அந்த சூழ்நிலையில் பதற்றமடையவும் இல்லை, கலக்கமடையவும் இல்லை. விசுவாசிக்கிறவன் பதறான் என எழுதப்பட்டுள்ளவாறு அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருந்தது. ஏசாயா 28:16, சங்கீதம் 112:6-7. தன்னை ஆட்கொண்டவர் தனக்கு முன்னுரைத்திருந்த வார்த்தைகளை அவர் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தபடியால்
அவர் அந்த சூழ்நிலையிலும் சற்றேனும் கலங்கி போகவில்லை. அவர் அந்த விரியன் பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். அவருக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து மரித்து போவார் என்று அத்தீவார் நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தும் அவருக்கு ஒரு சேதமும் வராததைக் கண்டபோது அவர்கள், இவன் தேவன் என்று தங்களுக்கிடையே பேசிக்கொண்டார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28:2-6. தம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற தமது பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் சோதனைகளை அனுமதிக்கிற தேவன் அச்சோதனைகளில் அழிந்து போகாதபடி அவர்களை காப்பதுடன் அவற்றின் முடிவில் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்களை அற்புத சாட்சிகளாக்கி அவர்களை மேன்மைப்படுத்தவும் செய்கிறார். சோதனைகளாகிய எதிர்காற்றுகளோ பழைய பாம்பாகிய சாத்தானோ தேவ நோக்கம் உன்னில் நிறைவேறுவதை தடை செய்ய இயலாது. தமது நாமத்தின் மகிமைக்காக உனது சோதனைகளை தமது சாதனைகளாக மாற்றுகிறவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நீ பதறாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறிக்கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீயையும் அவள் பிள்ளை பெற்றவுடனே அதனை பட்சித்து போடும்படிக்கு அவள் முன் நின்று கொண்டிருக்கும் ஒரு வலு சர்ப்பத்தையும் நாம் காண்கிறோம். வசனம் 2-4. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபையையும் அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை கர்த்தருடைய இரகசிய வருகையின் போது அச்சபையில் நின்று கண்ணிமை பொழுதில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஜெயங்கொண்டவர்களான ஒரு கூட்டம் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களையும் வலு சர்ப்பம் சாத்தானையும் குறிக்கின்றன. சாத்தானுடைய குறியெல்லாம் அந்த ஆண் பிள்ளையை விழுங்க வேண்டும் என்பதே. கிருபையின் காலம் முழுவதும் அவன் இந்த நோக்கத்துடனேயே சபையின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஆயினும் அவனது தந்திரத்தை பார்க்கிலும் நம் தேவனின் ஞானம் பெரியதன்றோ? அந்த ஆண் பிள்ளை பூரண வளர்ச்சி அடையும் வரை அது தேவனுக்குள்ளும் அப்போஸ்தலருடைய ஐக்கியமாகிய சபைக்குள்ளும் மறைத்து காக்கப்பட்டு வருவதும் தன் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அதுவும் அவரோடே கூட வெளிப்படுவதும். கொலோசையர் 3:3-4. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படும் அந்நேரத்தை பரமபிதாவானவர் மாத்திரமே அறிந்திருப்பதும். மார்கு 13:32. மணவாளனாகிய இயேசு ஆகாயத்தில் வெளிப்படும் அந்த இமைப்பொழுதில் தானே மகிமையுள்ள சபை தன் மறைவிலிருந்து வெளிப்பட்டு அவரால் தேவ சிங்காசனத்தின் இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதுமாகிய இவை யாவும் அவரது அனந்த ஞானமாகும். இவ்வாறு அவர் வெளிப்படும் நேரத்தில் அவரோடு வெளிப்படும் அவருடைய சம்பத்தை இந்த வலு சர்ப்பம் நெருங்க முடியுமா, விழுங்க முடியுமா? பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்ளுவதில்லை. மத்தேயு 16:18. அருமை வாலிபனே, கர்த்தரை பிரியப்படுத்துவதையே நீ உன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருப்பாயாகில் உன் ஜீவியத்தில் வலு சர்ப்பமாகிய சாத்தான் படுதோல்வி அடைவது நிச்சயம். உன்னை விழுங்கும்படி உன் ஜீவிய காலமெல்லாம் காத்து நிற்கும் வலு சர்ப்பமானது கிறிஸ்துவின் நாளில் முற்றிலும் ஏமாற்றம் அடையும். நீயோ ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையின் கூட்டத்திற்குட்பட்டவனாக தேவ சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுவாய். நீ பயப்படாதே. இம்மையிலும் அருமையிலும் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 54:4. 1 யோவான் 2:28.